நம்மளுடைய ஆண்ட்ராய்ட் டிவி எந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா, டேட்டாவோட ஸ்பீடு எடுத்துக்குது. ஸோ, அங்க ஸ்பீட் செக் பண்ணா எந்த மாரி இருக்கும் அப்படிங்கிறத பத்தி இந்த வீடியோல ஃபுல் ஃப்ளெட்ஜா பார்க்க போறோம். முக்கியமான விஷயம் இது ஜியோ அண்ட் விஐ யூசர்ஸ்க்காக. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த ஸ்பீட் டெஸ்ட்க்காக நம்ம வந்து லோக்கல் ப்ரௌசரே யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது இந்த ஆண்ட்ராய்ட் டிவில இருக்க இன்பில்ட்டான ஒரு ப்ரௌசர வந்து நம்ம சூஸ் பண்ணிட்டோம். ஸோ, அந்த ப்ரௌசர்ல பார்த்தீங்கன்னா, நாம ஸ்பீட் டெஸ்ட் அப்படின்னு போட்டு கூகுளோட அஃபிஷியலான ஸ்பீட் டெஸ்ட்டே வந்து செக் பண்ணி பார்க்க போறோம். இங்க எந்த மாரி இருக்கு? ஆப்வியஸ்லி நம்ம வந்து மொபைலோட வைஃபைல இருந்து தான் கனெக்ட் பண்ணிட்டு இருக்கோம். இந்த வைஃபை எந்த அளவுக்கு அடாப்டிவா எடுத்துக்குது. ஸோ, இந்த ஜியோமெட்ரிக் லொகேஷன்ல எந்த அளவுக்கு அது வந்து வொர்க் ஆகுது அப்படிங்கிறதையும் பார்த்தோம். ஃபர்ஸ்ட் நம்ம சூஸ் பண்ணும்போது விஐ தான். விஐல பார்த்தீங்கன்னா, லிட்டரலி பெர் செகண்டுக்குன்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, 9 to 10 எம்பி பார்த்தீங்கன்னா, பெர் செகண்டுக்கு நமக்கு டவுன்லோடிங் காமிக்குது. அப்லோடிங்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, லிட்டரலி 3 to 4 எம்பி தான் பார்த்தீங்கன்னா, அப்லோடிங்க்கான வெர்ஷன் காமிக்குதுன்னு சொல்லலாம். இன்ஸ்டா ஆஃப் இதுலேருந்தே நம்ம வீடியோலாம் அப்லோட் பண்ணோம் அப்படின்னா, அந்த மாதிரி நடக்கலாம். இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னா, ஆட்டோமேட்டிக்கா பார்த்தீங்கன்னா, ஜியோவுக்கு வந்து கனெக்ட் பண்ண போறோம். ஜியோல எந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா, ஸ்பீட் கிடைக்குது அப்படிங்கிறதையும் செக் பண்ணி பார்த்தரலாம். ஓவரால் இது மொபைலோட நெட்வொர்க் வந்து பேஸ் பண்ணி தான் இருக்கு. ஆனாலும் எந்த அளவுக்கு இது வந்து வொர்க் ஆகுது அப்படிங்கிறத பார்த்தலாம். ஜியோ ஸ்ட்ராங்கஸ்ட் நெட்வொர்க்னு சொல்றாங்க. ஜியோக்கு வந்து ஸ்விட்ச் பண்ணிக்கலாம். இங்க பார்த்தீங்கன்னா தெரியும், விஐ நம்ம ஃபர்ஸ்ட் சிம்மா போட்டிருக்கோம். ஜியோ செகண்ட் சிம்மா போட்டிருக்கோம். இப்போ செகண்ட் சிம்முக்கு ஆட்டோமேட்டிக்கா ஸ்விட்ச் பண்ணலாம். ஸ்விட்ச் பண்ண உடனே பார்த்தீங்க அப்படின்னா, எந்த அளவுக்கு ஸ்பீட் கிடைக்குது அப்படிங்கிறத பார்த்தலாம். ஸ்பீட் டெஸ்ட்க்கு அகைன் போலாம். ஃப்ரெஷ்ஷா ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ, செகண்ட் சிம்முக்கு போயிட்டோம். லிட்ரலி பார்க்கும்போது அப்படியே ஆப்போசிட்டா பார்க்குற மாரி இருக்கு. அதாவது டவுன்லோடிங் ஸ்பீட் பார்த்தீங்கன்னா, லிட்ரலி 3 எம்பி டூ 2 எம்பி தான் பார்த்தீங்கன்னா, டவுன்லோடிங் ஸ்பீட் இருக்குன்னு சொல்லலாம் பெர் செகண்டுக்கு. அதே இடத்துல அப்லோடிங் பார்த்தீங்க அப்படின்னா, நியர்லி 5 to 6 எம்பி இருக்குன்னு சொல்லலாம். நல்லா இருக்கு. ஓகே. பட் ஏன் ஜியோ இந்த அளவுக்கு மோசமா மாறிட்டாங்கன்னு எனக்கு புரியல. எனக்கு சர்ப்ரைசிங்கா இருக்கு. மேபி இந்த லொகேஷன் நான் இருக்கிற இந்த ஜியோமெட்ரிக் லொகேஷன்ல பார்த்தீங்கன்னா, மேபி ஜியோ கொஞ்சம் மோசமா இருக்கலாம்னு தோணுது. அகைன் ஸ்பீட் டெஸ்ட் பண்ணலாம். ஸோ, ஸ்பீட் டெஸ்ட் பண்ணும்போதே செகண்ட் ஸ்பீட் டெஸ்ட்க்கே பார்த்தீங்க அப்படின்னா, அந்த நெட்வொர்க் கனெக்ட் ஆகுறதே ரொம்ப கஷ்டமா இருக்கும்னு தோணுது. ஏன் ஜியோ இந்த அளவுக்கு மோசமாயிட்டாங்கன்னு தெரியல. அகைன் ரீஸ்டார்ட் பண்ணோம். ரீஸ்டார்ட் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் ஸ்ட்ரகிள் எடுத்துக்கிட்டு தென் பார்த்தீங்கன்னா, கண்டுபிடிக்க ஆரம்பிச்சுன்னு சொல்லலாம். அதேதான். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 2லேருந்து 3 எம்பி தான் பார்த்தீங்கன்னா, டவுன்லோடிங்க்கு வந்து ஸ்பீட் காமிக்குது. இது நான் எக்ஸ்பெக்ட் பண்ணாதது. ஆல்மோஸ்ட் 50, 50யாவது வரும்னு நெனச்சேன். அதே மாரி பார்த்தீங்கன்னா, அப்லோடிங் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, 4 to 5 எம்பி தான். ஜியோ இன்னுமே கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணணும்னு தோணுது. மேபி அவங்க நெட்வொர்க்க ஷேர் பண்றனாலயும் இப்படி இருக்கலாம். நான் தப்புன்னுலாம் சொல்லல. ஆனா, ஒரு 4த் பார்ட்டி இந்த அளவுக்கு ஸ்பீடா குடுக்கும்போது, ஃபர்ஸ்ட் நம்பர் 1 பொசிஷன்ல இருக்க நீங்க இப்படி பண்ணா, அது எப்படி சரின்னு தெரியல. அகைன் பார்த்தீங்கன்னா, விஐக்கு வந்து நம்ம ஸ்விட்ச் பண்ணிட்டோம். ஃபர்ஸ்ட் சிம்ல இருக்கு இல்லையா? ஸ்விட்ச் பண்ணிட்டு, இப்போ நம்ம வந்து ஸ்பீட் டெஸ்ட் வந்து செக் பண்ணி பார்க்கலாம். சர்ப்ரைசிங்லி ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க நெனச்சத விட வந்து டாப்பா இருக்கும்னு சொல்லலாம். இங்கேயும் ஸ்ட்ரகிள்ஸ்லாம் நடக்குது. இந்த கண்டுபிடிக்கிறதுக்கு எல்லாமே. ஆனாலும், நீங்க பார்த்தாலே தெரியும் இல்லையா? மோர் ஆர் லெஸ் ஒரு 7 to 8 எம்பி பெர் செகண்டுக்கு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து டவுன்லோடிங்க்கான ஸ்பீட் கிடைக்கும்னு சொல்லலாம். அப்லோடிங் பார்த்தீங்கன்னா, யூசுவலி கரெக்ட்டா பார்த்தீங்கன்னா, ஒரு 3 எம்பிக்கான அப்லோடிங் ஆப்ஷன் கிடைக்குது. ஸோ, இது ஓகே தான். அதாவது யூசுவலா நெட்ல சர்ஃப் பண்ணுவீங்க, சோஷியல் மீடியா அப்பப்போ போவீங்க அப்படின்னா, இந்த நெட்வொர்க் ஓகே தான். ஆனா, நீங்க என்ன மாரி ஒரு ஆண்ட்ராய்ட் டிவி வச்சிருக்கீங்க, லேப்டாப் வச்சிருக்கீங்க, கம்ப்யூட்டர் வச்சிருக்கீங்க, ஓரளவுக்காவது ஸ்பீடு இருக்கணும்னு நெனச்சீங்க அப்படின்னா, இந்த நெட்வொர்க் பத்தாது. ஆக்சுவலா விஐயோடதே பத்தாதுன்னு சொல்லலாம். ஸோ, இன்னுமே ஜியோ வந்து இம்ப்ரூவ் பண்ண வேண்டிய கட்டாயத்தில இப்ப இருக்காங்கன்னு சொல்ல முடியும். ஸோ, நம்ம வந்து 4த் டைமா செக் பண்ணி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, லிட்டரலி நமக்கு வந்து 8 எம்பி டூ 9 எம்பி பார்த்தீங்கன்னா, டவுன்லோடிங்க்கான ஸ்பீட் கிடைக்கும்னு சொல்லலாம். அதே அப்லோடிங்க்கும் பார்த்தீங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட அதே தான். அந்த 8 எம்பி டூ 7 எம்பி பார்த்தீங்கன்னா, நமக்கான அப்லோடிங்க்கான ஆப்ஷனும் கிடைக்குது. இது மோர் தென் எனஃப் தான். ஓகே தான். பட் விஐ இந்த அளவுக்கு குடுக்கும்போது, ஏன் ஜியோவால குடுக்க முடியல? ஒரு சின்ன கோவம் வருது இல்லையா? கேளுங்க. அப்பதான் அவங்களும் செய்வாங்க. ஒரு நல்ல மாற்றம் இனிதாய் நடக்கட்டும்.